எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலாக ஊருக்கு வந்து நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் அங்கே இருக்க நம்ம ஊரில் இருக்க நிறைய தமிழ் ஆட்கள்லாம் வந்து இங்கே பர்டிகுலராக லிட்டில் இந்தியாவில் ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காங்க? அவங்களாம் ஏன் அங்கேருந்து இங்கே வேலைக்கு வராங்க அப்படின்றது வந்து நிறைய சொல்லணும்ல. ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்கணும்ல. அப்படின்றனால இங்கே லிட்டில் இந்தியா சிங்கப்பூரில் இருக்க லிட்டில் இந்தியாவில் இருக்கோங்க நம்ம. இப்போது லிட்டில் இந்தியாவிலே யார்? நம்ம தானே. சவுண்டு கேட்குதா? ஸோ லிட்டில் இந்தியானாலே நம்ம ஆட்கள் தான். நம்ம ஆட்கள்னாலே லிட்டில் இந்தியா தான். ஸோ வந்து முக்கால்வாசி நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்து இங்கே லிட்டில் இந்தியாவில் தான் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப தமிழர்களுக்கான முக்கியமான ஒரு இடம்னு இது சொல்கிறாங்க லிட்டில் இந்தியாவில். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஆமாம், நம்ம ஊர் காய்கறி தெரியுதுங்களா? இது தாங்க லிட்டில் இந்தியா ஃபேமஸ்ஸு. லிட்டில் இந்தியானாலே இவங்க தான். இதுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் லிட்டில் இந்தியாவில். ஸோ வந்து வேறு எதையும் தேடி போகவும் தேவையில்லை. நமக்கு எது வேணுமோ இங்கே வந்து வாங்கிக்கலாம். அது இந்த தீபாவளி, இந்த பொங்கல் அந்த சீசன்லலாம் வந்து இங்கே எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல டி நகரில் 1 ஹவரில் ஜக்கெட் தைச்சி தந்துடுவோம், ப்ளவுஸ் தைச்சி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. லேடிஸ் ஐட்டம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி தருவாங்கள்ல 1 ஹவரில். அந்த மாதிரி கடை சிங்கப்பூர் ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸ் வந்துருக்குங்க. அடுத்து பாருங்கள், ஹனிஃபா செம்ம ஃபேமஸுங்க இந்த கடை. பாருங்க, ஆக்சுவலாக அது வந்து சைனீஸோட இந்த கடை வந்து சைனீஸோட அடகு கடை நினைக்கிறேன். ஹாய் காங் பான் ஷாப் ப்ரைவேட் லிமிடெட். ஆனால் அங்கேயும் பாருங்கள் தமிழ் இருக்கும். அது வந்து ஃபேமஸ் கோமலை விலாஸ். லிட்டில் இந்தியா ஃபேமஸ் வந்து கோமலை விலாஸ் சொல்லுவாங்க நம்ம ஊருக்காரங்க. ஸோ அவங்களுக்கான கடை தான் இந்த கடை, கோமலை விலாஸ். நம்ம ஆட்களுக்கான ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு ஐடியாவாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மனசில் தோணுனால இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எக்ஸ்போர்ட் இதுதான் டாபிக். வந்து 99% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஊர்லேருந்து வருது, ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியேருந்து வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மீட் எடுக்கலாம். மீட் வந்து மலேசியாலேயும் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த பக்கம் இருந்து இங்கே இம்போர்ட் ஆகுது. மோஸ்ட்லி இங்கே மலேசியா, ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே மீட் இம்போர்ட் ஆகுது. ஸோ பால் மலேசியாவிலேருந்து வருது. ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து இந்தோனேஷியா ரைஸ் இருக்குது, நம்ம ஊர் ரைஸ் இருக்குது, தாய்லாந்து ரைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரைஸ்லாம் அங்கேருந்து இங்கே இம்போர்ட் ஆகுது. ஸோ சேவரிஸ் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க சைனீஸ் சாப்பாடு இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து முறுக்கு, காராச்சேவு, இந்த ஸ்வீட் வகைகள், அதுவும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் இருந்து டென்ஸ், அதாவது டவுன் சவுத் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம்ல, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி இந்த சைடில் இருந்து வர சாப்பாடுங்கள்லாம் இங்கே இருக்க ஸ்நாக்ஸும் இங்கே அவைலபிள் கிடைக்குது. ஸோ இது பொரி உருண்டை கிடைக்கும், கடலை மிட்டாய் கிடைக்கும், பூ, மல்லிகை பூ, சாமந்தி பூ, இந்த மாலை கட்டுறது, அந்த மாலை கட்டுற ஆட்கள் கூட நம்ம ஆட்கள் தான் இங்கே. ஸோ வந்து இந்த மாதிரி பல வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே இம்போர்ட் ஆகிட்டே இருக்குது. டே பை டே இங்கே இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து ஆஃப்டர் லாக்டவுன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த நம்ம எக்ஸ்போர்ட்ஸும் சரி, நம்மளோட எக்ஸ்போர்ட் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே இம்போர்ட் ஆகிற வால்யூமும் மேஜராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம பசங்க நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுலேயும் பர்டிகுலர் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணணும், அதுலேயும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற
நிறைய பேர் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பீங்க. எப்படி எடுத்திருப்பீங்கன்னா, ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ, பார்ட்னர்ஷிப்பாவோ வந்து ஒரு கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. 2வது ஜிஎஸ்டி எடுத்திருப்பீங்க. 3வது ஐஇசி கோட் எடுத்திருப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் எடுத்திருப்பீங்க. 4வது ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க்லேயோ ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்லேயோ வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களால எந்த ஸ்டெப்புமே வந்து ப்ரொசீட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸில் வந்து உள்ளே வாங்க. ஏன்னா இங்கே வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்கான ஒரு பெரிய ஸ்கேல் வந்து இங்கே வந்து நமக்கு இருக்கு. ஸோ வந்து பயப்படவோ யோசிக்கிறதுக்கோ வந்து இல்லை. நீங்கள் தாராளமாக வரலாம். வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லிட்டில் இந்தியாங்கிற ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கனாலே நீங்கள் இந்த ஏரியாவை சுற்றி கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணாலே ஒரு 3 to 4 days நீங்கள் ஸ்டே பண்ணி ஏரியாவை கம்ப்ளீட்டாக சுற்றி பாருங்கள். உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஐடியா இருந்து இந்த நான் சொன்ன இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலே 100% கிளிக் ஆகும். ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைனில் கோர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் கோர்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கோர்சஸ் எல்லாம் வந்து அவங்க அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க லேக் ஆகி அப்படியே நிற்பாங்க. அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வழி தெரியாது. அவங்க நிறைய பேர் அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 10 சைட் சொல்லியிருப்பாங்க. ஒரு 10 ஒரு பையர்ஸோட லிஸ்ட் எப்படி பார்க்கறது அப்படின்னு, பையர்ஸ் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது இங்கே இருக்க இம்போர்ட்டர்ஸ் நம்ம ஆளுங்க பையர்னு சொல்லுவாங்கள்ல, அது சொல்கிறேன். ஸோ இம்போர்ட்டர்ஸ் லிஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு 10 சைட் சொல்லியிருப்பாங்க. அந்த சைட்டில் போய் நீங்கள் மெயில் போடுங்க, அவங்க உங்களுக்கு மெயில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க, ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆளுங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 ஒரு மெயில் மெயிலாக பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க சைடில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது, ரிப்ளை மெயில் வந்திருக்காது. ஸோ நம்ம ஆளுங்க அப்படியே லேக் ஆகிருப்பாங்க, மனசை விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஒரே ஆப்ஷன், டைரெக்டாக கிளம்பி வாங்க, இந்த லிட்டில் இந்தியாவை விசிட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணுங்க. இப்போது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வரலாம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கண்மடி ஏகப்பட்ட இம்போர்ட்டர்ஸோட வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு நான் அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். ப்ராடக்ட்ஸ் காட்டி ஃபர்ஸ்ட் ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்க பையர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் லிஸ்ட் எடுத்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கள். உங்களோட சாம்பிள்ஸை காட்டி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி எடுங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து நிறைய கடைகளில் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி கூட ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து நிறைய கடைகள் வந்து தமிழ் ஆட்கள் கடை தான், நம்ம ஊர் ஆட்கள் கடை தான். ஸோ வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் வச்சுருக்கேன், நீங்கள் சாம்பிள் பாருங்கள் அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வாங்கி சாம்பிளை பார்ப்பாங்க. ஸோ மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம எஃபர்ட் ஒரு 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 ஜீரோவில் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு, கிராபு இதெல்லாம் இருக்குங்க. இது ஃபுல்லாகவே வந்து மலேசியாவிலேருந்து தாங்க இம்போர்ட் ஆகுது. பாருங்க, லேம்ப் பாருங்க. சொன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா தான் இம்போர்ட் ஆகுது. பாருங்க, ஃபுல்லாகவே நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் தான். சரிங்களா? ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இருக்கா? Excuse me. Thank you. ஐடியா. இது வந்து மட்டன் ஸ்டால், ஆட்டு இறைச்சி. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொன்ன மீட் சொன்னேன்ல, மீட் ஃபுல்லாகவே வந்து மலேசியா தாங்க.
ஆட்டுக்கறிங்க ஃபுல்லாக, செம்மறி ஆட்டுக்கறி. நல்லி பாருங்க. இப்போ ஃப்ரூட் செக்ஷன் பாருங்க. நம்ம ஊர் பலாப்பழம் தெரியுதா, வாழைப்பழம் எல்லாமே வீட்டு இருக்குங்க. கியூல நிற்குன்னு சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி தான் என்ன சாப்பாடு தானே, அடியில் இல்லை, நல்ல சாப்பாடு தான் வேணும் எனக்கு. பாருங்க, ஸ்ரீலங்கன் ஃபுட் இருக்கு, வெஜிடேரியன் இருக்கு. ஸோ எல்லாமே இங்கே இருக்கு. ஒரே இடத்தில் அனைத்தும் கிடைக்கும். வேற எங்கும் கிளைகள் கிடையாது, இது தேக்காவில் மட்டுமே கிடைக்கும். தேக்கால் சத்திரம் வந்தால் பஸ் ஸ்டாப்புங்க. போயிட்டே இருக்கும். நம்ம வந்து 857 பஸ்ஸில் போகணுங்க. இந்த அடுத்து பாருங்கள் நம்ம பஸ்ஸு 857. இதில் தாங்க நம்ம போகணும். பண்ணிட்டு மேலே போக வேண்டியது தான். மேலே போய் ஜாலியாக உட்காருவாங்க. இப்படி தாங்க இருக்கும் பஸ், இப்படி தாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து நம்ம ஊரில் சென்னையில் வந்து இதுமாதிரி டபுள் டெக்கர் பஸ் கிடையாது. ஸோ டபுள் டெக்கர் பஸ்ஸை பார்த்தேன், ஃப்ரண்ட்டில் ஓடிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரி, நல்லா தாங்க இருக்குது. ஃபுல் ஏர் கண்டிஷன்டு பஸ்ஸு. ஃப்ரண்ட்டில் இருக்கேன், டப் பண்ணிட்டு தான் ஏறினேன். ஸோ இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பஸ்ஸு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பஸ்ஸு. அது ஃப்ரண்ட்டில் கிளியர் வியூ. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ரூல்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. லைன் போட்ட மாதிரி தாங்க எல்லாருமே போகிறாங்க. ரோடும் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. எங்குமே குப்பையே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருக்குது ரோடு. ஒரு சின்ன பள்ளமேடு இல்லை, எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோடு. இதுதான் எக்ஸ்பிரஸ் ஹைவே. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ரெண்டு பக்கமும் மரம் தாங்க, எல்லா பக்கமும் மரம் தான் இருக்குது. இதனால தான் இது வந்து க்ரீன் சிட்டின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. நீ பாருங்கள், ரெண்டு பக்கமும் மரம் தான் இருக்குது. அதுவும் அழகாக இருக்குது. கரெக்டாக கட் பண்ணி எல்லா பக்கமும் சூப்பராக இருக்குது. இன்னொன்று வாக்கர்ஸ் பேமெண்ட் வந்து எல்லா பக்கமும் இருக்குது பாருங்கள். நடந்து போய்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு நடந்து போகிறாரா, ஜாகிங் போகிறாரு பாருங்கள். ரெண்டு பக்கமும் மரம் தான், எல்லா பக்கமும் மரம் தான். ஊரே மொத்தமாக க்ரீனாக தான் இருக்குது.
ஒரு வழியா மீஷூர் இன்டர்சேஞ்சில் வந்து இறங்கியாச்சு. இப்போ நம்ம டிராவல் பண்ணதுக்கு வந்து எங்க தேக்கால இருந்து மீஷூர் வந்ததுக்கு $2 $2.6, அதாவது குறைஞ்சது நம்ம ஊர் காசுக்கு வந்து $120 நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லணும்னா 120 ரூபாய் நினைக்கிறேன் நம்ம ஊர் காசுக்கு அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு. ஸோ இப்போ எங்கே போகணும், நம்ம வீட்டுக்கு போகணும். சிங்கப்பூருக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான டிரான்ஸ்போர்ட் வந்து எதுனா, ஒன்று வந்து பஸ்ஸும் ட்ரெயினும் தான். இது ரெண்டும் தான் இங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ இதில் போகிறது தான் நமக்கு சேஃபு. கேப்லலாம் போனோன்னா கம்பெனிக்கு சங்கத்தில் கட்டுப்படாது. கேபுங்கிறது மறந்துடுங்க. $30 $40 வரும். நம்ம ஊர் காசுக்கு $30 $40னா ஒரு டாலர் $62. $30க்குலாம் எவ்வளோ ஆகும் யோசிச்சுக்கோங்க. உங்ககிட்ட அக்கௌண்ட்டில் ஜாலியாக நிறையா இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வரலாம், வர வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். பட்டு நம்ம சங்கத்தில் அவ்வளோ இல்லாதனால, சங்கமே அபராதத்தில் தான் ஓடுது அப்படின்றனால நான் வந்து சிம்பிளாக பஸ்ஸு ட்ரெயினு தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். இந்த கார்டு வந்து இந்த கார்டு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணப்போ டேப் பண்ணல, இந்த கார்டு வந்து ஏர்போர்ட்டில் வாங்கின கார்டு. ஏர்போர்ட்டில் வாங்கணும் இந்த கார்டை. ஸோ அது வந்து $25லேருந்து $30 அந்த இதுக்கான காசு வந்து வரும். நான் என்ன பண்ணேன், நான் அவ்வளோலாம் கொடுத்துலாம் வாங்கலைங்க. உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கி நீங்கள் டாப்அப் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட பெஸ்ட்டில் ஒரு $25 மிச்சமாகுதுல்ல. இன்னும் நான் சொல்கிறது, போகிறப்ப காடை கொடுத்துட்டு போயிடுவோம், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நான் சொல்கிறது, ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாத நிலமையில ஐ எம் ஸோ சாரி, நீங்கள் காசு கொடுத்து தான் அந்த காடை வாங்கி ஆகணும். இதில் வந்து பரவாயில்ல, நல்ல. அதுக்கு முன்னாடி நான் ஓடிடுறேன். ஓகே, டேக் கேர்.